இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு சாதாரண காகித பட்டத்தை பற்றியது இல்லை. அது ஒரு மாய பட்டத்தின் கதை. ஒரு நாளில் உலகமே மாறிப்போகும் ஒரு சின்ன சின்ன சிந்தனைக்கு பிறந்த கதை. ஒரு அமைதியான கிராமத்தில் சின்ன குட்டி வீட்டின் முன் கிடந்த ஒரு வண்ணமயமான காகித பட்டம் காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அது தோற்றத்திற்கு சாதாரணமாக இருந்தாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. ஒரு குழந்தை அதை பிடித்து மேலே உயர்த்திய போது பட்டம் திடீரென காற்றை வெட்டி நீல வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது. குழந்தையையும் அதன் மாய சக்தியால் லேசாக தூக்கி கொண்டு மேலே கொண்டு சென்றது. கிராம ரூஃப்களையும் மரங்களின் மேல்குறையையும் கடந்து மேகங்களை தாண்டி ஒரு புதிய உலகம் திறந்துவிட்டது. அந்த வான உலகம் மிகவும் விசித்திரமாயிருந்தது. அங்கு மிதக்கும் தீவுகள் இருந்தன, ஒளிரும் மேகப்பூக்கள் இருந்தன, மெல்லிய காற்றின் சத்தத்தில் சிறிய சிரிப்புகள் மறைந்திருக்கும் போல தோன்றியது. அந்த உலகமே குழந்தையின் சிந்தனைகளால் வடிவமைக்கப்பட்டதாக இருந்தது. குழந்தை ஒரு மலை நினைத்தால் ஒரு மலை உருவானது. ஒரு ஆறு நினைத்தால் நீளமான ஒளி வழியில குளிர்ந்த நீர் ஓடியது. ஒரு சூரிய ஒளி நினைத்தால் வானமே பொன்னாக ஒளிர்ந்தது. அப்போதுதான் பட்டத்தின் மாய ரகசியம் வெளிப்பட்டது. சிந்திக்கும் திறனே உண்மையான மந்திரம். இந்த வான உலகம் குழந்தையின் கற்பனைக்கு ஓவியம் போல் அவன் நினைத்ததை நிறங்களாக மாற்றியது. அவன் கனவுகள் ஆடின, அவன் சிந்தனைகள் பறந்தன, அவன் மனதின் கற்பனைகள் மாயமாக மலர்ந்தன. சில நேரம் கழித்து பட்டம் மெதுவாக கீழே இறங்கி குழந்தையை மீண்டும் பாதுகாப்பாக தரையில் நிறுத்தியது. காற்று அமைதியானது. பட்டம் மீண்டும் சாதாரணமாகவே தோன்றியது. ஆனால் அந்த குழந்தைக்கு அது இனி ஒரு காகித பட்டம் அல்ல. அது அவனுக்கு புதிய உண்மை சொன்ன மந்திர நண்பன். அந்த நாளிலிருந்து அந்த குழந்தை எதையும் பயப்படவில்லை. ஏனென்றால் அவன் சொல்வதெல்லாம் சரி. சிந்திப்பதில்தான் சக்தி இருக்கிறது. சிறிய கற்பனைகள், சிறிய யோசனைகள், அவற்றிலேயே பெரிய அதிசயங்கள் பிறக்கின்றன. இப்படி ஒரு மாயப்பட்டம் ஒரு குட்டி மனதுக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுத்தந்தது. உள்ளங்கையில் கிடைக்கிறது மந்திரம். அது நம் சிந்தனைகள்.